Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ ஸ்பெஷலாக என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஆட்டோமேட்டிக்காக மீடியாஸ் டவுன்லோட் ஆகிறத எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மீடியாஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து நீங்கள் குரூப்லேருந்து யாராட்டி அனுப்பியிருப்பாங்க இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராட்டி அனுப்பியிருந்தீங்கன்னா அந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகும். உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இல்லாமல் அந்த ஃபோட்டோஸை கிளிக் பண்ணால் இல்லாட்டி அந்த வீடியோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் ஷோ ஆகிற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நம்ம செட் பண்ணிக்கலாம். இதன் மூலமாக நம்ம டேட்டா நம்ம யூசேஜை கம்மி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் தமிழ் டெக் கிட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் எதுன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள்கிட்டனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஓகே, நான் வாட்ஸ்அப் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குது, செட்டிங்ஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படிங்கிறது இருக்கும், அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதில் கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா மீடியா ஆட்டோ டவுன்லோடுன்னு ஆப்ஷன் இருக்குது. இல்லை வென் யூஸிங் மொபைல் டேட்டா, வென் கனெக்டட் ஆன் ஒய்ஃபை, வென் ரோமிங், இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. இதில் 3மே நான் நோ மீடியா சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இப்போ மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுறம்போது இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸ், ஆடியோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் டிக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது யாராட்டையும் எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்புனாங்க இல்லை வீடியோஸ் அனுப்புனாங்க இல்லை டாக்குமெண்ட்ஸ் எதாவது அனுப்புனாங்க அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அதை டவுன்லோட் ஆயிரும். அதை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தா போதும் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இருக்கும். இப்போ இந்த ஆப்ஷன் எல்லாமே டிக் பண்ணாமல் இதில் ஓகே கொடுத்து வச்சுருக்கேன். டிக் பண்ணாமல் கொடுத்தீங்க அப்படின்னா ஒருத்தங்க ஃபோட்டோஸ் அனுப்புகிறாங்க இல்லை வீடியோஸ் அனுப்புகிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இல்லாட்டி அதாவது கிளிக் பண்ணாததுக்கு ஒரு மாதிரி பிளர் இமேஜ் மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாக நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா யூசேஜ் கம்மி பண்ணலாம். இப்போ நிறையா வீடியோஸ் இப்போ பார்த்தீங்கன்னா குரூப்பில் நிறைய மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும், நிறையா ஃபோட்டோஸ் போடுறாங்க அப்படின்னா இதை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்க இல்லை டிக் மார்க் இல்லாமல் ஓகே பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா யூசேஜ் கம்மியாக இருக்கும். இல்லை இதெல்லாமே நான் டிக் பண்ணி வச்சு ஓகே கொடுத்துருந்தேன் அப்படின்னா அதை ஓப்பன் பண்ண உடனே அவங்களுக்கு அந்த எல்லாமே மீடியாஸ் எல்லாமே டவுன்லோட் ஆகிரும். உங்கள் நெட் யூசேஜ் அப்படி கம்மியாகிட்டே வரும். இதே மாதிரி தான் ஒய்ஃபை கனெக்ட் பண்ண உடனே இதெல்லாம் டவுன்லோட் ஆகணும் அப்படி ஆப்ஷன் வச்சுருந்தீங்கன்னா ஒய்ஃபை கிளிக் பண்ணி ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒய்ஃபைல இருந்து டவுன்லோட் ஆகும், டேரெக்டாக டவுன்லோட் ஆகும். இந்த டெக்ஸ்ட் மாஸ்க்கெல்லாம் டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் உள்ள ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்த உடனே உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இதில் ரோமிங் இருந்துச்சுன்னா ரோமிங் ஆப்ஷன் இருக்கும்போது ரோமிங் டவுன்லோட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல யூஸ்ஃபுல்லான தகவலுக்கு நம்ம தமிழ் டெக் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.